Hi friends, good morning. Group 2 Fast Revisionல டெய்லி ஒரு தமிழ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 12th ஓல்டு புக்கில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வியூவில் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். குல்லா அப்படின்றது பார்சி மொழி. ஸோ பார்சி அப்படிங்கிறது என்னென்ன வருது பாருங்கள். பார்சி அப்படின்னா குல்லா, தென் பஜார் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே பார்சி அப்படிங்கிற மொழியிலேருந்து வந்தது. குல்லா, பஜார் அப்படிங்கிறது. தென் பாருங்கள், ஜப்பானி மொழியில் ரிக்ஷா அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது போர்ச்சுகீசிய மொழியில் என்னென்ன வருது பாருங்கள். ஒரு 3 வேர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. போர்ச்சுகீசிய மொழியில் அலமாரி அப்படின்னா நெடும் பேழை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அலமாரி அப்படிங்கிறது இன்னொன்று. பேனா அப்படின்னா தூவல் அப்படிங்கிறது தமிழ் சொல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடுதாசி அப்படிங்கிறது மடல் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 3மே வந்து போர்ச்சுகீசிய மொழி. ஸோ அலமாரியில் பேனாவை வச்சுருக்கோம், பேனாவை எடுத்து கடுதாசி எழுதுகிறோம். அலமாரியில் பேனாவை வச்சு கடுதாசி எழுதுகிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போர்ச்சுகீசிய மொழி வந்து அந்த 3 சொற்கள் வரும். பார்சி அப்படின்னா குல்லா, பஜாரு. ஜப்பானி மொழின்னா ரிக்ஷா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெலுங்கு மொழியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எக்கச்சக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்கச்சக்கமாக தெலுங்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்கச்சக்கம் அப்படிங்கிறது தெலுங்கு. நபர் அப்படிங்கிறது அரபி மொழி சொல்லாக சொல்லியிருப்பாங்க, நபர். நெக்ஸ்ட்டு இனாம் அப்படிங்கிறது உருது சொல். ஸோ உருது சொல்லில் 2 கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இனாம் ஒன்று, இன்னொன்று உருது சொல்ல ஜாஸ்தி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இனாம், ஜாஸ்திங்கிறது உருது சொல்லாக இருக்கும். ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி மொழி அப்படிங்கிறது. துட்டு டச்சு மொழி சொல்லியிருப்பாங்க. ஸோ துட்டை டச் பண்ணிப்பார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. துட்டு டச்சு. அடுத்தது பீரோ, ஃப்ரெஞ்சு. ஸோ ஃப்ரெஞ்சு மொழி. ஸோ பீரோ அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஸோ ஃப்ரெஞ்சு மொழிக்காரங்கெல்லாம் பீரோ வச்சுருப்பாங்க. ஸோ பீரோ ஃப்ரெஞ்சு அப்படிங்கிறது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் சில போர்ச்சுகீசிய இணையான தமிழ் சொற்களும் உருதுக்கு இணையான தமிழ் சொற்களும் வேறு லாங்குவேஜும் கொடுத்துருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான சொற்கள்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே குரூப் 2க்கு கண்டிப்பாக கேட்க வந்து சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சதை எப்பயுமே வந்து ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். தெரியாதது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, இப்போ தான் புதுசாக அதை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நோட்டில் எழுதி வைங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், போர்ச்சுகீசிய இணையான தமிழ் சொற்கள் அப்படிங்கும்போது அலமாரி நெடும்பேழை, சாவி அப்படிங்கிறது திறவுகோல். ஸோ இது ரெண்டுமே போர்ச்சுகீசிய சொல். உருது மொழி சொல் பாருங்கள். ஆசாமி அப்படின்னா ஆள், இலாக்கா அப்படின்னா துறை, உருமால் அப்படின்னா மேலாடை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கஜானா கருவூலம், காலி அப்படின்னா வெற்றிடம், கிஸ்தி வரி, தாலுக் ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம், கெஜம் அப்படின்னா 3 அடி, சர்க்கார் அரசு, டோபிகானா அப்படின்னா துணி வெளுப்பவனதை டோபிகானா அப்படிங்கிறோம். தயார் அப்படின்னா முன் ஏற்பாடு. நெக்ஸ்ட்டு தராசு அப்படின்னா துலாக்கோல், நபர் ஆள், அக்கறை அப்படிங்கிறது அவசியம், அதிகம் மிகுதி. சொற்கள், அதாவது இது வரைக்கும் உருது சொற்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாமே வேறு மொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் தான் இனி வரது பார்க்க போகிறோம். கிராம்பு அப்படிங்கிறது லவங்கம், ஜன்னல் அப்படின்னா காலதர், அசல் முதல், ஆஜர் அப்படின்னா ஆஜர்படுத்துங்க, ஸோ வருகை அப்படிங்கிறது. இனாம் அப்படின்னா அன்பளிப்பாக கொடுக்கறது, ஜவோஜி அப்படின்னா உடைமை, காகிதம் தாள், காஜி
அப்படின்னா நடுவர். குமஸ்தா எழுத்தர் வேலை பணி செய்கிறவங்க குமஸ்தா. பஜார் அப்படின்னா கடை தெரு. சந்தா அப்படின்னா கட்டணம். சந்தா கட்டணம். சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தபால் அப்படின்னா அஞ்சல். தாஸ்தாவேஜ் அப்படின்னா ஆவணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நகல் அப்படின்னா ஒத்தப்படி. நமூனா அப்படின்னா விண்ணப்பம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடாவடி அப்படின்னா தீயது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடாவடி பண்ணுறது தீயது. அந்தஸ்து அப்படின்னா ஒழுங்கு நிலை. அப்பட்டம் அப்படின்னா அப்பட்டம் கலப்பில்லாதது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பட்டமாக தெரியுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ கலப்பில்லாதது. இறப்பை அப்படின்னா கண்மடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரவிக்கை அப்படின்னா மார்க்கச்சு. இறக்கை அப்படின்னா பறவையினுடைய சிறகதை இறக்கை அப்படிங்குவோம். உப்புசம் அப்படின்னா வீக்கமாக இருக்கிறது. பந்து மித்திரர் சுற்றம் நட்பு. நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம். அமுல் அப்படின்னா நடைமுறை. ஆசாமி அப்படின்னா ஆள். இலாக்கா அப்படிங்கிறது துறை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அது உருது சொல்ல மீனிங்கு. இலாக்காங்கிறது ஆட்சி எல்லை அப்படிங்கிறதும் மீனிங் வரும். உல்டா அப்படின்னா உண்மைக்கு மாறாக சொல்கிறது. உல்டா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். கச்சுப்பு அமைதியாக இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. கலாட்டா அப்படின்னா கலவரம். காஜா அப்படின்னா பொத்தான். குமாஸ்தா காரியஸ்தன். ஸோ குமாஸ்தா அப்படின்னா காரியஸ்தன் அப்படிங்கிறது தமிழ் சொல்லாக சொல்லியிருக்காங்க. சட்னி அப்படின்னா துவையல். சவால் அப்படின்னா வினா. சீனி அப்படின்னா சர்க்கரை அப்படிங்கிறது தமிழ் சொல். சைத்தான் அப்படின்னா பிசாசு. ஜதை அப்படின்னா இரட்டை. ஜதையாக இருக்குது. ஸோ ரெண்டாக ரெட்டையாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்களே அதுதான். ஜில்லா அப்படின்னா மாவட்டம். டேரா அப்படின்னா கூடாரம். தமாஸ் அப்படின்னா வேடிக்கை. துக்கடா அப்படின்னா துண்டு போடுறது. துக்கடா அப்படின்னா நபர் ஆள். பட்டாசு சீன வெடி. பராசு அப்படின்னா காவல். அகங்காரம் அப்படின்னா செருக்கு. அக்னி அப்படின்னா தீ. நெக்ஸ்ட் பாருங்கள். அக்ராசனாதிபதி அப்படின்னா தலைவர். அநீதி அப்படின்னா முறையற்றது. அபயம் அப்படின்னா அடைக்கலம் கேட்குறது. ஸோ அபயம் அப்படின்னா என்னது, அடைக்கலம். அபியாசம் அப்படின்னா பயிற்சி. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் அபயம் அப்படிங்கிறது. அபியாசம் அப்படிங்கிறது பயிற்சி பண்ணுறது. ஸோ அபியாசம் அப்படின்னா என்னது, பயிற்சி. அபிஷேகம் திருமுழுக்கு. அபூர்வம் அப்படின்னா அரிது. அவகாசம் ஓய்வு. அவகாசம் ஓய்வு. அவசியம் அப்படின்னா தேவை. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. ரம்பம் அப்படின்னா வாள். ஸோ தமிழில் வாள், அதை தான் ரம்பம் அப்படிங்கிறாங்க. இராணுவம் அப்படின்னா படை. லஞ்சம் அப்படின்னா பரிதானம் அப்படிங்கிற. ஸோ லஞ்சம் கையூட்டு அப்படிங்கிறது நம்ம புக்கில் படிச்சிருப்போம். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரிதானம் அப்படிங்கிறது. உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு. ஸோ உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவாற்றுறாங்க அப்படி உபன்யாசம். ஆசீர்வதித்தல் வாழ்த்துதல், இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அண்டா அப்படின்னா பாத்திரம். அல்லா அப்படின்னா கடவுள். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆடம்பரமாக இருக்கிறது தான் ஆர்ப்பாட்டம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உஷார் அப்படின்னா ஜாக்கிரதை. கஜானா கருவூலம். கம்மி குறைவு. காகிதம் தாள். குசால் அப்படின்னா உல்லாசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குசால் அப்படின்னா உல்லாசம். கைதி அப்படின்னா சிறைப்பட்டவன். சதா அப்படின்னா சதானா எப்பொழுதும் அப்படிங்கிறது. சமான் அப்படின்னா பண்டம். சாமான் அப்படின்னா பண்டம். சுமார் ஏறக்குறைய. ஷர்வத் குடிப்பாங்க, இனிய பானகம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஜாலம் அப்படின்னா வஞ்சனை. ஜோபி அப்படின்னா சட்டைப்பை. தகராறு வாக்குவாதம். தாக்கல் அப்படின்னா பதிவு செய்தல். நதி ஆறு. பங்களா மாடி வீடு. பயில்வான் அப்படின்னா வீரன். பயில்வானாக இருக்கான், அவன் பயங்கர பயில்வான் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வீரன். பிசாசு அப்படின்னா பேய்.
அகதி அப்படின்னா ஆதரவற்றோர் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்ரகாரம் அப்படின்னா பார்ப்பனர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்ப்பனர். அங்கத்தினர் உறுப்பினர். அங்கீகாரம் அப்படின்னா ஒப்புதல் கொடுக்கறது. ஸோ அங்கீகாரம் அப்படின்னா ஒப்புதல். அபாயம் அப்படின்னா துன்பம். அபிவிருத்தி அப்படின்னா பெரு வளர்ச்சி. அபிப்பிராசம் அப்படின்னா உட்கருத்து. அர்ச்சனை அப்படின்னா மலரிட்டு வழிபடுறது, அதுதான் அர்ச்சனை. அவயம் அப்படின்னா உறுப்பு. அனுக்கிரகணம் அப்படின்னா அருள் செய்தல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அனுபவம், பட்டறிவு, இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இது. அனுமானம் அப்படின்னா உய்தறிதல். ஸோ அனுமானமாக முன்கூட்டியே கணிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு அனுமானம், அதுக்கு தமிழ் சொல் உய்தறிதல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆக்கிரமிப்பு அப்படின்னா வலிந்து கவர்தல். ஆராதனை வழிபாடு. ஜாமீன் அப்படின்னா பிணை. ஹிமாலயம் அப்படின்னா பனிமலை. ரத்தினம் அப்படின்னா செம்மணி. இலக்கம் அப்படின்னா எண். இலௌகீகம் அப்படின்னா உலகியல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, உலகியல். உத்திரக்கிரியை அப்படின்னா நீத்தார்கடன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உபத்திரம் அப்படின்னா வேதனை. ஐக்கியம் அப்படின்னா ஒற்றுமை. கஷ்டம் தொல்லை. காரியம் அப்படின்னா செயல். காரியதர்சி நீ செயலாளா அப்படின்னா செயலர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிரமம் அப்படின்னா ஒழுங்காக இருக்கிறது. ஸோ கிரமம் அப்படின்னா ஒழுங்கு. கிரகசாரம் அப்படின்னா கோல் பயன். கிரயம் அப்படின்னா சிற்றூர். இது மூணுமே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரமம், கிரகசாரம், கிரயம் அப்படிங்கிறது. ஸோ ஒழுங்கு, கோல்பயன், சிற்றூர். கிரயம் அப்படின்னா சிற்றூர். கிருஷ்ணபஷம் அப்படின்னா தேய்பிறை. குதூகலம் அப்படின்னா எக்களிப்பு. கைங்கரியம் அப்படின்னா திருப்பணி செய்கிறது. ஸோ கைங்கரியம் அப்படின்னா திருப்பணி. கோத்திரம் அப்படின்னா குடி. சக்தி ஆற்றல். சகோதரன் அப்படின்னா உடன் பிறந்தான். சந்தேகம் அப்படின்னா ஐயம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமத்துவம் அப்படின்னா சமன்மை. சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ சமத்துவம்னா சமமாக இருக்கிறது, அதை தான் சமன்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் மகிழ்ச்சி. சமீபம் அண்மையான நிகழ்ச்சி, ஏதாவது சமீப காலத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் அண்மை. ஜலதோஷம் அப்படின்னா தடுமம் அப்படின்னா நீர்க்கோவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சமுதாயம் அப்படின்னா மண்பதை, இது இம்பார்ட்டன்ட். சமுதாயம் அப்படிங்கிறது தமிழ் மீனிங் மண்பதை. சரணம் அப்படின்னா அடைக்கலம். சாபம் அப்படின்னா கெடுமொழி. சாதம் அப்படின்னா சோறு. சாசுவத வேலை அப்படின்னா நிலைப்பு வேலை. சிவமதம் அப்படின்னா சிவநெறி. சீமந்தம் அப்படின்னா முதற்சூல் விழா. ஸோ சீமந்தம் பண்ணுறாங்களா, அதுக்கு பேர் என்னென்னா முதற்சூல் விழா. சுதந்திரம் அப்படின்னா விடுதலை அல்லது உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சுத்தம் அப்படின்னா துப்புரவு. ஸோ துப்புரவாளர்கள் எல்லாம் இருக்காங்களா, சுத்தம் செய்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சுத்தம் துப்புரவு அப்படிங்கிறது. அடுத்தது சுக்லபஷம் அப்படின்னா வளர்ப்பிறை. ஸோ முன்ன பாருங்கள் பார்த்தோம், கிருஷ்ணபஷம் அப்படின்னா தேய்ப்பிறை அப்படிங்கிறது பார்த்தோம். அதே வளர்ப்பிறைக்கு பாருங்கள், சுக்லபஷம் அப்படிங்கிறது வளர்ப்பிறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சுவிசேஷம் அப்படின்னா நற்செய்தி, நல்ல செய்தி வர்றது சுவிசேஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சூட்சமம் அப்படின்னா நுண்மை. இப்போ சூட்சமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏதோ நுண்மை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சேவை அப்படின்னா தொண்டு, இது புக்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேவை தொண்டுங்கிறது புக்லேயே இருக்குது. சௌகரியம் அப்படின்னா வசதி. தர்மம் அப்படின்னா அறம் கடமை. வேலை பணி. தாமிர சாசனம் அப்படின்னா செப்பு பட்டயம். திருப்தி அப்படின்னா உள நிறைவு. நகரம் அப்படின்னா பேரூர். நியாயஸ்தலம் அப்படின்னா வழக்கு மன்றம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நியாயஸ்தலம், தலம்னா ஒரு இடம், அதுதான் வழக்கு மன்றம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நியாயஸ்தலம். அடுத்தது பகிரங்கம் அப்படின்னா பகிரங்கமாக வெளிப்படை அப்படிங்கிறது. பரிகாசம் அப்படின்னா நகையாடல். பரிகாசம் நகையாடல். பத்தினி அப்படின்னா கற்பனங்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பஜனை வழிபாடு கூட்டு வழிபாடு.
பரீட்சை தேர்வு, பந்துக்கள் உறவினர், பார்வதி அப்படின்னா மலைமகள், பாலகன் அப்படின்னா குழந்தை, பாஷை மொழி, பிரயாணிகள் அப்படின்னா வழிச்செலவினர். ஸோ பிரயாணிகள் அப்படின்னா வழிச்செலவினர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரிகாரம் அப்படின்னா திருச்சுற்று, பிரார்த்தனை அப்படின்னா நேர்த்திக்கடன், பௌர்ணமி முழுமதி, மந்திரம் அப்படின்னா மறைமொழி. ஸோ மந்திரம் சொல்கிறாங்க ஓதுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ மந்திரம் அப்படின்னா மறைமொழி. நெக்ஸ்ட்டு மரண யோகம் அப்படின்னா தீய வேலை, மாதம் திங்கள், மிருகம் அப்படின்னா விலங்கு, முகூர்த்தம் அப்படின்னா நல்ல வேலை. ஸோ தீய வேலை நல்ல வேலை, மரண யோகம் அப்படின்னா தீய வேலை, முகூர்த்தம் நல்ல வேலை, மோட்சம் அப்படின்னா வீடு, யந்திரம் அப்படின்னா பொறி, யாத்திரை அப்படின்னா திருச்செலவு. ஸோ யாத்திரை போகிறாங்க திருச்செலவு, யுத்தம் அப்படின்னா போர். ஸோ போர் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ருசி சுவை, சீதோஷணம் அப்படின்னா தட்பவெப்பம், சுதந்திர நாள் விடுதலை நாள், சுத்த தமிழ் தூய தமிழ், சுயராட்சியம் அப்படின்னா தன்னாட்சி பெற்றிருக்கிறது சுயராட்சியம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு சுபாவம் அப்படின்னா இயல்பு, சூரியன் அப்படின்னா கதிரவன் ஞாயிறு, இதுதான் தமிழ் சொல். சூரியனுங்கிறது தமிழ் சொல் இல்லை. சேஷ்டை அப்படின்னா குறும்பு, ஞாபகம் அப்படின்னா நினைவு, தற்காலிகம் நிலை இல்லாத இருக்கிறது, தாகம் அப்படின்னா வேட்கையாக இருக்குது அப்படின்னா தாகமாக இருக்குன்னுவாங்களா அதுதான். திவசம் அப்படின்னா நினைவு நாள், தேதி நாள், நிபுணர் வல்லுனர், நிரந்தர வேலை அப்படின்னா நிலையான வேலை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பஞ்சாகம் நாளோதி, பதிவிரதை அப்படின்னா கற்புடையாள், பத்திரிக்கை அப்படின்னா இதழ். ஸோ பத்திரிக்கை இதழ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ பத்திரிக்கைங்கிறது தமிழ் சொல் இல்லை, இதழ் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். பந்தபாசம் அப்படின்னா பிறவிக்கட்டு, பாரம் சுமை, பாலகர்கள் அப்படின்னா சிறுவர்கள், பாணி கிரகணம் அப்படின்னா திருமணம், பிரசாரம் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறாங்கள அதுதான் பரப்பு வேலை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பிரசாரம் அப்படிங்கிறது. பிரதட்சணம் அப்படின்னா வலம் வருதல். ஸோ பிரதட்சணம் வலம் வருதல். பூர்வம் அப்படின்னா முன்னாள் முந்தைய அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மத்தியானம் அப்படின்னா நண்பகல், மரணம் சாவு இறப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல். ஸோ மரணம் அப்படின்னா சாவு இறப்பு. மார்க்கம் அப்படின்னா நெறி வழி, மாமிசம் இறைச்சி, முகம் மூஞ்சிங்கிறத தமிழ் சொல்லலாம். மோசம் கேடு, யமன் கூற்றவன் காலன், யாகம் வேள்வி, யாத்ரீகன் அப்படின்னா திருச்செலவினன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாத்திரை போகிறது திருச்செலவினர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரகசியம் மறைப்பொருள், லக்ஷ்மி. இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மிங்கிறது லாபம், விகிதம் விழுக்காடு. ஸோ விழுக்காடு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். விகிதம் விழுக்காடுங்கிறது தான் தமிழ் சொல். விஷயம் அப்படின்னா பொருள் செய்தி, விவாகம் திருமணம், ஜன்னி அப்படின்னா இசிவு, அதாவது ஜன்னி மாதிரி ஒரு நோய் மாதிரி வரும் இல்லைங்களா, அதுதான் இசிவு. ஜாதகம் பிறப்பு கணிப்பு, ஜில்லா மாவட்டம், ஜென்மம் அப்படின்னா பிறவி, ஜோதிடம் அப்படின்னா கணியன், ஸ்மரித்தல் அப்படின்னா நினைவு கூறுறது. ஸோ ஸ்மரித்தல் அப்படின்னா நினைவு கூறுதல். நாஷ்டா அப்படின்னா காலை உணவு, பைசல் செய் தீர்த்து வை, கலட்டு அப்படின்னா கலற்று, பண்டகசாலை அப்படின்னா பண்டசாலை, வற்றல், பதட்டம் அப்படின்னா பதற்றம், திண்ணீர் அப்படின்னா திருநீர், திருவாணி திருகாணி, அதிகாரி அப்படின்னா அலுவலர், அந்நியர் அயலார், அலங்காரம் ஒப்பனை, அனுமதி இசைவு, ஆரம்பம் தொடக்கம், இருதயம் நெஞ்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சு. உபயோகம் பயன், கவனம் அப்படின்னா கருத்து. ஸோ கவனமாக இருக்கிறது, அப்போ கருத்து அப்படிங்கிறது தமிழ் சொல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குமாரன் அப்படின்னா புதல்வன், விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல்,
சந்தா அப்படின்னா கட்டணம், ஜாதி அப்படின்னா இனம், சந்தேகம் ஐயம், சரித்திரம் வரலாறு, சின்னம் அடையாளம், தீபம் விளக்கு, நாயகன் தலைவன், பயம் அச்சம், புத்தி அறிவு, மந்திரி அப்படின்னா அமைச்சர், வினாடி நொடி. ஸோ நொடி தான் நமக்கு தமிழ் சொல். சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை, விபத்து துயர நிகழ்ச்சி, ஜனங்கள் அப்படின்னா மக்கள், ஐயம் ஜெயம் ஜெயம் வெற்றி உண்டாகுக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஜெயம்னா வெற்றி. ஜாக்கிரதை ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாக இருங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஜெபம் அப்படின்னா தொழுகை, ஜே அப்படின்னா வெற்றி வெற்றி. ஸ்தாபனம் நிலையம், மாமூல் வழக்கம், ரத்து நீக்கம், இன்னைக்கு இன்றைக்கு, தொகை ரொம்ப நிரம்ப. நெக்ஸ்ட்டு வெண்ணெய், நாகரீகம் அப்படின்னா நாகரிகம், சாணி சாணம், அதிபர் தலைவர், அர்த்தம் பொருள், அவசரம் விரைவு, ஆபத்து இடர், ஆராதனை வழிபாடு, உத்தரவு கட்டளை, உற்சாகம் ஊக்கமாக இருக்கிறது, கிராமம் அப்படின்னா சிற்றூர், கோபம் சினம், விரதம் நோன்பு, பதில் அப்படின்னா விடை, சங்கம் மன்றம், சபதம் சூளுரை, சிகிச்சை அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தினசரி அப்படின்னா நாள்தோறும், நஷ்டம் இழப்பு, நிபுணர் வல்லுனர், பிரச்சனை அப்படின்னு சிக்கல், போதனை கற்பித்தல், முக்கியம் முதன்மை, வேதம் மறை, மைதானம் அப்படின்னா திடல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2க்கு ரொம்பவே இது இம்பார்ட்டன்ட். 1 or 2 டைம்ஸ் இதை நீங்கள் போட்டு கேளுங்க. கண்டிப்பாக குரூப் 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.